ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஸோ அந்த பழைய புத்தகம் இருக்கு இல்லையா, ஸோ பழைய புத்தகத்தில் எந்தெந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இண்டெக்ஸில் நிறைய மொத்தம் நம்ம தமிழ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பேஜ் கணக்கு தான் முக்கியம். 61 பேஜ் இருக்கா. சரி, 61 பேஜை எப்படி 1 ஹவரில் முடிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் அதுமாதிரி எதெல்லாம் முக்கியம் ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஹைலைட் பண்ண பாயிண்ட் தான் நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி திருக்குறள்லாம் நம்ம ஃபுல்லாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட் எது அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 கதைலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா போயிட்டே இருக்கும். உங்களுக்கும் 10 நிமிஷம் பார்க்குறதுக்கும் போர் அடித்து போயிடும். ஓகேவா, கதை பேசுகிறோம் அப்படின்ட்டு நம்ம பாட்டில் டைம் இழுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன? அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரம்னா அன்பு. உன் மனசில் ஈரமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சமாச்சும் அன்பு இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அதேமாதிரி அலையி அப்படின்னா கலந்து, அலையி அப்படின்னா கலந்து, அலையிங்கிறது சொல்லி செயலப்படையா. ஓகேவா, கலந்துன்றது பொருள். படிறு அப்படின்னா வஞ்சம். ஓகேவா, படிறுனா வஞ்சம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. படியில் போகும்போது வஞ்சமாக தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள், செம்மையான பொருள்னு சொல்லுவாங்கள்ல, மெய்ப்பொருள், உண்மை பொருள் அப்படின்றது அர்த்தம். அதாவது இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டவார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்களாகும். யாருடைய வாய் சொற்கள் இன் சொற்கள் அப்படின்றது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்தது என்னென்னா பொருள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அகன் அப்படின்னா அகம், இது ஈற்றுப்போலி. அகன் அப்படின்னா அகம், அகம் தான் உள்ளம் அப்படின்னு சொல்லுவோமா. அமர்னா விருப்பம், அமர்னா என்னதுன்னா விருப்பம். அமர் அப்படின்னா விருப்பம். யார் மேலேயாச்சும் விருப்பமாக இருந்தாதுன்னா அவங்கள கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து அமருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி அமர்ந்து அப்படின்னா விரும்பி. ஓகேவா, அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படின்றது இங்கே பொருள் இருக்குது. முகன், இதுவும் பார்த்தோம்னா ஈற்றுப்பொலி. முகம் அப்படின்றது பொருள். இன்சொல் அப்படின்னா நமக்கு தெரியும் இனிய சொல். அதுமாதிரி இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன். யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்களோ அவங்க இன்சொலன் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன குறளில் சொல்லும் பொருளும். அமர்ந்து அப்படின்னா விரும்பி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அகத்தானாம் அப்படின்னா உள்ளம் கலந்து அப்படின்றது இந்த இடத்துல பொருள். அகத்தானாம் அப்படின்னா என்னது? உள்ளம் கலந்து. இன்சொல் இனிதே. ஓகேவா, இன்சொல் இனிதே அதாவது இனிய சொற்களை பேசுதலே அப்படின்ற ஒரு பொருளில் இன்சொல் இனிதே அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். அதில் திருக்குறள் அப்படியே கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த அகத்தானாம் அப்படிங்கிற வார்த்தையை கட் பண்ணி எடுத்துகிட்டு டேஷ் கொடுத்துருவாங்க. டேஷ் கொடுத்துட்டு அதில் என்ன வரும், அகத்தானாம் ஆக்கம் பொருளாக்கம் அப்படின்ற மாதிரி எதை வேணாலும் ஃபில் பண்ண சொல்லி ஆப்ஷனாக நமக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ திருக்குறளை ஒரு ஃப்ளோவாக அப்படியே படிச்சுட்டு போயிடணும். முகத்தான் அமர்ந்தினி இது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் அப்படியே படிச்சுட்டு போயிடணும். அடுத்தது என்னென்னா சொல் பொருள். துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும். அதுவே இன்புறுவும்னா இன்பம் தரும். துவாமை அப்படின்னா வறுமை. துவானாலே என்ன தான் நமக்கு வறுமை அப்படிங்கிற பொருளை தான் குறிக்குது. துவாமை அப்படின்னா வறுமை. யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும். எல்லார்ட்டையும் யார் மாட்டுவாங்க அப்படின்னு படிச்சுட்டு போக வேண்டியதான். எல்லார்ட்டையும் யார் மாட்டுவாங்க, அதான் யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும் அப்படின்றது இந்த இடத்துல பொருள். எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம். எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாதான். துன்பம் தரக்கூடிய அந்த துவாமை வறுமை இருக்குல்ல, அது பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும், அதாவது எல்லாரிடமும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த குறளில் என்ன பொருள் அப்படின்னா ஒருவர்க்கு அப்படின்னா ஒருவனுக்கு. ஓகேவா, ஒருவர்க்கு அப்படின்னா ஒருவனுக்கு. அணினா நமக்கு தெரியும். அணினா அணிகலன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அழகுக்காக அணியும் நகைகள். என்ன பொருள் இருக்குது அப்படின்னா
பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது. ஓகேவா, நம்ம கையில் போடுற அந்த வளையல், பூ, பொட்டு இதெல்லாமே அழகான பொருள்கள் கிடையாது. ஓகேவா, அதேமாரி நம்ம போடுற செயினாக இருந்தாலும் சரி, ரிங்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உண்மையான அணிகலன் அப்படின்றது கிடையாது. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒருவனுக்கு சிறந்த அணிகலன் எது? பணிவும் இன்சொல்லும். ஓகேவா, ஆன்சர் வந்து பணிவு இன்சொல் ரெண்டும் தான் வந்து சிறந்த அணிகலன். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்தது என்னென்னா, அல்லவை அப்படின்னா பாவம். பாவம் அல்லவா அப்படின்ற மாதிரி படிச்சிடணும். பாவம் அல்லவை, பாவம் அல்லவை. ஓகேவா, அதுமாரி நாடி அப்படின்னா அதேமாதிரி யார் மேலேயாச்சும் நம்ம ஒரு விருப்பம் இருந்தால் தான் அவங்கள விரும்பி அப்படின்னா அமர்ந்துன்னு ஒரு பொருளும் பார்த்தோம். அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு. அதுமாரி அவங்கள ஒருத்தரை போய் நாடுறோம்னாலே அவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்குது, அவங்கள விரும்பி போய் நாடுறது தானே. ஸோ அந்த ஒரு பொருளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிறர்க்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின் அப்படின்றதும் இங்கே நமக்கு திருக்குறளாக சொல்லியிருக்காங்க. ஓகே, பாவங்கள் எப்போது தேய்ந்து குறையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொல்லும்போது. ஓகேவா, ஸோ அடுத்த குறள் 7வது குறள், நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நன்றி அப்படின்னா நன்மை, பயக்கும் அப்படின்னா கொடுக்கும். பயக்கும் அப்படிங்கிறது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பயக்கும்னா கொடுக்கும். தலைபிரியா சொல், தலைபிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள், நீங்காத சொற்கள் அப்படின்ற பொருளையும் கொடுத்துருக்காங்க. பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும்னு சொல்லியிருக்காங்க. நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்காத சொற்கள். ஸோ அடுத்தது வந்து சிறுமை. சிறுமைனா துன்பம். ஓகேவா, சிறுமைனா துன்பம். மறுமைனா மறுபிறவி. ஓகேவா, திரும்ப பறந்து வர்றது மறுபிறவின்னு சொல்கிறாங்கள, மறுமை அப்படின்னு சொல்லலாம். இம்மைனா இப்பிறவி. மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி. ஓகேவா, சிறுமைனா துன்பம். சிறுமை அப்படின்னா என்ன பொருளில் கொடுத்துருக்காங்கன்னா, பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள். அடுத்தவனுக்கு துன்பத்தை தரக்கூடிய வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, ஸோ அது மறுபிறவிக்கும் இந்த பிறவிக்கும் அது யார் அந்த மாதிரி பேசுகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்குமா, அடுத்த பிறவிக்கும் இன்பத்தை தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 9th. சரி, ஓகேவா, 9வது குறள், இனிதீன்றல் எப்படி பிரிக்கலாம்? இனிது கூட்டல் ஈன்றல் அப்படின்னு பிரிக்கலாம். ஈன்றல் அப்படின்னா தருதல். ஓகேவா, தருதல், உண்டாக்குதல், அதெல்லாம் வந்து சொல்லலாம். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். சின்ன இன்னு, சின்ன இன்னு 2 சொல்லி இன்னு, வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். அதுவே 3 சொல்லி இன்னு வன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கொடைத்தன்மையை குறிக்கும். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ அப்படிங்கிற ஒரு பொருளில் இந்த குறளில் இருக்குது. இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடும் சொற்களை பேசுவது ஏனோ. இனிய சொற்கள் பேசுனா நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது, அப்புறம் ஏன் கடுஞ்சொற்கள், கெட்ட வார்த்தைகள், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஏன் பேசணும்? இன்னொருத்தங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய வார்த்தைகள் ஏன் பேசணும்? அதிலே சந்தோஷம் கிடைக்கிது தானே, அப்போ அதையே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் போட முடியுது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது, வன்சொல் வழங்குவது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது குறள், கவர்தல் அப்படின்னா நுகர்தல். ஓகேவா, கவர்தல் அப்படின்னா நுகர்தல். அற்று அப்படின்னா அது போன்றது. ஓகேவா, அற்று அப்படின்னா அது போன்றது. ஓகேவா, வன்பார்க்கன் அப்படின்னா வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஸோ அது வந்து ஒரு லைனு, திருக்குறளில் வரக்கூடிய ஒரு லைனு. வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படிங்கிறது வந்து, வன்பார்க்கன்னா அந்த பாலை நிலம்லாம் இருக்குல்ல, பாலை நிலத்தில் மரங்கள் வந்து வளராது, வற்றி போன மரம் திரும்ப துளிர்க்காது அப்படின்றது தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது. ஓகேவா, எது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது. ஓகேவா, பழம் இருக்கும்போது காய் சாப்பிட்ற மாதிரியா.
ஓகேவா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் தற்று, இதெல்லாம் ஊமை அணி பயின்று வரக்கூடிய திருக்குறள். ஸோ அடுத்த பாடல் ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். மக்கள் கவிஞர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அவரை தான் மக்கள் கவிஞர்னு. ஓகேவா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் யார் அப்படின்னா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா. இந்த எளிய தமிழ் கல்யாணம் நம்ம லிங்க் பண்ணலாமா? எளிய தமிழில் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணும். எளிய தமிழில் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணும். அப்போ எளிய தமிழில்னு கேட்டுட்டாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்னு போட்டுடணும். எளிய தமிழில் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரை இசை பாடல்கள் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். ரொம்ப முக்கியமானது. உழைக்கும் மக்கள் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் பாடல்கள் வழி பரவலாக்கியிருக்காரு. அப்போ உழைக்கக்கூடிய மக்களின் துயரங்கள் யாருடைய பாடல்களில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதான் எளிய தமிழில் எளியன்னு வரதில்ல. எளிய அப்படின்னா சிம்பிளாக இருக்கிறவங்க தானே, கஷ்டப்படுற உழைக்கும் மக்கள் தானே. இப்போ எளிமையான மக்களின் துயரங்களையும் எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லிங்க் பண்ணிக்கலாம். இது பேரே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா. இவருடைய ஊர் எங்கே அப்படின்னா செங்கப்படுத்தான்காடு. செங்கப்படுத்தான்காடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த ஊரில் பிறந்திருக்காரு. செங்கப்படுத்தான்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய காலம் 13/4, அதாவது ஏப்ரல் 13, 1930. அதிலேருந்து அக்டோபர் 8 1959 வரைக்கும் இவருடைய காலம். என்ன பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு குல மானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்கார். செய்யும் தொழிலே தெய்வம். ஓகேவா. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது இவருடைய இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா இப்போ பசங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே பொண்ணு வீட்டில் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? பையன் என்னவா இருக்கார், என்ன தொழில் பண்ணுறாரு, என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ செய்யும் தொழில் தான் ஒருத்தனுடைய கல்யாணத்தை தீர்மானிக்குதுன்னு வச்சுக்கலாமா? செய்யும் தொழில் தான், செய்யும் தொழிலே தெய்வங்கிறதுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேவா. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா செய்யும் தொழில் தான் ஒருத்தனோட கல்யாணத்துக்கு கல்யாண சுந்தரனார். ஓகேவா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்னு வருதுல்ல. ஸோ அது கூட லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகே. அடுத்தது கல்லிலே கலைவண்ணம். முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துடலாம். காவிரி பாயும் சோழவள நாடு, அது கலைகளின் விளைநிலம். சோழவள நாடு அப்படிங்கிறதான் கலைகளின் விளைநிலம். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். ஓகேவா. கும்பகோணம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் இது அப்படின்னா கும்பகோணம். அந்த ஊரோட தென்புறத்தில் ஒரு ஆறு ஒன்று பாயுது. ரிப்பீட்டட் கொஸ்டின். அரிசில் ஆறு. அரிசில் ஆறு. ஓகேவா. அரிசில் ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசில் ஆறு. இதன் தென்கரையில் தாராசுரம் என்னும் ஊர் அமைந்துள்ளது. தாராசுரத்தை பற்றி தான் இந்த பாடமே. தாராசுரம் அப்படிங்கிற ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் ஐராவதீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராசராச சோழன், 1ஆம் ராசராச சோழன் தஞ்சாவூர், அதேமாரி ராஜேந்திர சோழன் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராசராச சோழன் அப்படின்னா அது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர். இதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முப்புறம் எரித்தவன், அதாவது திரிபுராந்தகன் அப்படின்ற ஒரு கடவுளை முப்புறம் எரித்தவன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சிற்பம் இருக்குது. யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜசம்ஹார மூர்த்தி. கஜேந்திரன் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? யானை தானே சொல்லுவாங்க. கஜேந்திரா அப்படின்றதெல்லாம் யானையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தானே. ஸோ யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜசம்ஹார மூர்த்தி. அந்த சிற்பமும் அங்கே இருக்குது. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் யார், எந்த கடவுள்னு சொல்லி கேட்டுருவாங்க. லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் தான் அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார். ஸோ அந்த சிற்பம்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி,
இன்றைய கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் யார் கேட்டிருக்காங்க, கண்ணப்பர். ஓகேவா, இன்றைய கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக இருந்தவர் கண்ணப்பர். பறவை, விலங்கு, மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோவிலின் நுழைவு வாயிலில் அமைந்த 7 கருங்கல் படிகள் சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாராசுரத்தில் நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த படிகள் அப்படி இருக்குதான். அதே மாதிரி தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வழி ரகசியத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார். தாராசுரம் கோயிலில் ஒரு விமான தோற்றம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே 2 பக்கமும் யானையும் குதிரையும் பூட்டின ரதம் மாதிரி ஒரு பெரிய மண்டபமும் வான்வழி ரகசியத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் சேகன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து ஒரு வானவியல் அறிஞர், கார்ல் சேகன். ஓகேவா, ரதம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு கார் மாதிரி தானே இருக்கும். காரும் ரதமும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒப்புமைப்படுத்தி வைப்போமா, கார்லேயும் 4 வீல் இருக்குது, அங்கே வந்து குதிரையும் யானையும் பூட்டியிருப்பாங்க, இங்கே வந்து வீல் நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா, ரெண்டுமே இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேவா, ரதமும் நகரும் காரும் நகரும். ஏன் அப்படி இந்த காரை இங்கே உள்ளே கொண்டுட்டு வரேன்னா, கார்ல் சேகன் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வான்வழி ரகசியத்தை காட்டுது. அந்த ரதம் வந்து வான்வழி ரகசியத்தை காட்டுதுன்னு காரு சொல்லுது. ஓகேவா, கார்ல் சேகன், காரு ரதம். ஓகேவா, அப்படி மட்டும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது அதிபத்தர், அமர்நீதியார், இயற்பகையார், இசைஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் முதலிய 63 நாயன்மார்களோட கதையை கூறும் கல்வெட்டு அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இந்த கோயில். இந்த கோயில் யாருக்கு சொந்தமானதுன்னா தஞ்சை அரண்மனை. அதே மாதிரி இதனை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தாராசுரத்தை ஒரே வரியில் சொல்லணும்னா கலைகளின் புகலிடம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, நெட்டி அப்படின்னா தெர்மாக்கோல் சொல்கிறோம்ல, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த பொம்மைலாம் செய்வாங்களே, வீடெல்லாம் செய்வாங்களே, தெர்மாக்கோல், அதை நெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, சாதனை பெண்மணி மேரி கியூரி. இவங்க நமக்கு சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் பாக்கி உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம். கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் பிறந்திருக்காங்க 1867. இவருடைய பெற்றோருக்கு 5 குழந்தைகள். ஸோ அவங்க வந்து இவங்க தான் ரொம்ப இளையவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் போயிட்டு கல்லூரியில் சேர்ந்துருக்கார். கதையை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. எது இதுலேருந்து ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் எது முக்கியன்றதை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடும். அதுமாரி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னா, இவங்க வந்து வறுமையில் வாடினவங்க தான். அறிவியல் மேதை பியரி கியூரி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுமாரி தம்முடைய வருவாயில் பெரும் பகுதியை வந்து ஆராய்ச்சிக்கு செலவிட்டதனால் வீட்டு வேலைகளை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்தனர். எளிமையாக தான் வாழ்ந்திருக்காங்க. அறிவியல் மேதை ஏஹெச் பெக்காரல் என்பவருடன் பியரி கியூரியும் மேரி கியூரியும் இயற்பியலில் வந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். யாருடைய உதவி அப்படின்னா ஏஹெச் பெக்காரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தனிம பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுடைய அயராத உழைப்பினால் பொலேனியம் அப்படின்ற ஒரு தனிம பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுனால 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஓகேவா, நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா மேரி கியூரி தான். அதுமாரி ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுமாரி அறிவியல் உலகத்துக்கு கொடையாக வழங்கினது. ஸோ இவங்களுடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்து 50 லட்சம் டாலருக்கு வந்து விலைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடையாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க இந்த அறிவியல் உலகத்திற்கு. ஸோ அதுமாரி ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தார், அதையும் சொல்லியிருக்காங்க. அதற்காக அவருக்கு 2வது முறையாக 1911 வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க இறந்த வருஷம் 1934. 1903 ஒன்று வாங்கியிருப்பாங்க, 1911 ஒன்று நோபல். அதுமாரி கியூரி அம்மையாருக்கு பின் மகள் ஐரின், அவருடைய மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக 1935 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இது வந்து மகளும் மருமகனும் சேர்ந்து. 1903 ஒன்று பார்த்துருப்போம், ஹெச்ஏ பெக்காரல்னு ஒருத்தரை பார்த்துருப்போம், ஹஸ்பண்ட் பேர் பார்த்துருப்போம். ஓகேவா, பியரி கியூரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுமாதிரி எப்போ இறந்தாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, ரேடியத்தோட உதவியால் நிறைய தோல் நோயெல்லாம் குணமாக்கலாம், புற்றுநோயெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் இந்த வருஷம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, முடிந்துவிடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இலக்கணமும் மொழித்திறனும். எவன் கொலோ அப்படின்றது என்ன பொருளில் இருக்குன்னா
நம்ம பார்த்தோம்ல ஏனோ அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்துச்சுன்னு. திருக்குறளில் இடம்பெறும் இந்த சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ என்ன பயன் கருதியோ என்பது பொருள். ஓகேவா? செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல்லு வந்து கொல். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எவன் கொலோங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐயப்பொருள் வரும். ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணா அப்படின்லாம் கேட்குறோம்ல. ஸோ ஒரு ஐயப்பொருள், ஒரு ஐயப்பொருளில் நம்ம கேட்கக்கூடியது. ஐயப்பொருள்லாம் என்னென்னா, ரோட்டில் போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு கயிறு ஒன்று கிடக்கும். ரோட்டில் கிடக்கிறது கயிறா பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐயம் ஒன்று வருதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. அதுமாதிரி அளபடை அப்படின்னா ஊரில் உப்புலாம் வைப்பாங்க. உப்பு உப்பு, கீரை கீரை அப்படின்லாம் சொல்லி வைப்பாங்க தெரியுமா? ஸோ அதுதான் இந்த மாதிரி கீரைன்னு சொல்லி இழுக்கிறாங்களா, அதுதான் அளபடை. உப்பு உப்புன்னு இழுக்கிறாங்களா, அந்த உப்போன்றது தான் அளபடை அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், நம்ம அதை செஞ்சுக்கலாம். பிழையும் திருத்தமும் இதில் வந்து என்னென்னா இதே தான் சொல்லியிருக்காங்க. சிங்கம் வந்தான், ராமன் அழுதாள் அப்படின்னு எல்லாத்தையும் பிழையோடு கொடுத்துருக்காங்க. சிங்கம் வந்தது, ராமன் அழுதான், பறவைகள் பறந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். பறவைகள் அப்படின்னா பறந்தன, பறந்தது கிடையாது, பறந்தன அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பன்மையில் வருதில்ல. ஸோ அந்த மாதிரி பிழை திருத்தம்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. திணைனா தெரியும், 2 வகை. ஒன்று வந்து உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா எதை சொல்லலாம் அப்படின்னா மனுஷன் மட்டும்தான் உயர்திணை, பாக்கி உள்ள எல்லாமே அக்ரிணை. மனுஷன் மட்டும்தான் உயர்திணை. ஓகேவா? பேலன்ஸ் உள்ள எல்லாமே அக்ரிணை தான். எதை கேட்டாலும் அக்ரிணைன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பால் தெரியும். பால் அப்படிங்கிறது 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால்னா ஆண், பெண் பால்னா பெண்ணு, பலர்பால்னா வந்து 2 பேரையும் சேர்த்து சொல்கிறது, ஒன்றன் பால்னா ஒரு குதிரையை மட்டும் சொல்கிறது, ஒரு யானையை மட்டும் சொல்கிறது, ஒரு பன்றியை மட்டும் சொல்கிறது. அதுவே பலவின் பால்னா பன்றிகள், குதிரைகள், யானைகள் அப்படின்னு சொல்கிறது. ஆண் பால்னா அவன், அவர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அண்ணன், தம்பி, அப்பா அப்படின்லாம் சொல்கிறவங்க. பெண் பால்னா அம்மா, சித்தி, பெரியம்மா இதெல்லாம் சொல்கிறோம். பலர் பால்னா அவர்கள், இளைஞர்கள்னு மனுஷனையே கூட்டம் கூட்டமாக சொல்கிறது. அவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது என்னென்ன அப்படின்னா, ஓகே இதில் வேறு எதுவும் இல்லை. வேறு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? மனிதனுடைய மனதில் உணர்ச்சிகளை, மனத்தில் தான் கரெக்டு, மனிதனுடைய மனத்தில் உணர்ச்சிகளை எழுப்பி அழுகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு அழகு கலைகளுக்கு உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அழகு கலைகள் அப்படிங்கிறது அந்த முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகேவா? அழகு கலைக்கு இன்கலை அப்படின்னு சொல்லலாம், கவின்கலைன்னு சொல்லலாம், நற்கலைன்னு சொல்லலாம். ஓகேவா? அழகு கலையின் வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்றியது அப்படின்னு கேட்டுட்டு இன்கலை, கவின்கலை, நற்கலை, புன்கலை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புன்கலைன்றது தப்பு. ஏன்னா இன்கலைன்னு சொல்லலாம், கவின்கலை, கவின்னாலே அழகு தான், கவின்கலைன்னு சொல்லலாம், நற்கலை அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? இந்த அழகு கலைகள் 5 என்னென்ன இருக்குது அப்படின்னா கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவியக்கலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், திரும்ப படிச்சுக்கோங்க. கட்டடம் இது நமக்குலாம் தெரிஞ்சது தானே. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலைன்னு ஒன்று சொல்கிறாங்க. 5 வகை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மயிலை சீனி வேங்கடசாமிங்கிறவர் அவருடைய புத்தகத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த புத்தகம் அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள். தமிழர் வளர்த்த அழகு கலைகள். சாமி எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அவங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும்? சாமி அழகாக இருக்கும்ல. சாமிக்கு அலங்காரம் பண்ணால் அழகாக இருக்கும். அதனால தான் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அழகாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா சாமி, வேங்கட சாமி அப்படின்றத லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த 2 லைன் முக்கியமானது. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு பாடியவர் யாருன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின், கம்பர். ஓகேவா? கம்பர். உழவர் ஏரடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? சிறுகோல் அப்படின்னா என்னது? கம்பு தானே. ஓகேவா? உழவர் ஏரடிக்கும்போது மாட்டை அடித்து தானே ஓட்டுறோம். எதால் அடிக்கிறோம்? கம்பால் தானே அடிக்கிறோம். ஓகேவா? அப்போ கம்பு, உழவர் ஏர் அடித்தல். ஓகேவா? இல்லைன்னா ஏர் அடின்னு வருதுல்ல, அடிக்கிறது எதை வச்சு அடிப்பாங்க? கம்பு அப்படின்றத லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இது ரொம்ப ஃபேமஸான லைனு. வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார். இதெல்லாம் எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் என அழைக்கப்படக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் தமிழ் விருந்து. ஓகேவா? தமிழ் விருந்து அப்படின்ற ஒரு நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. உழவர், உழவு இதெல்லாம் எதுக்காக உள்ளது? ஸோ எல்லாமே விவசாயம். விவசாயத்தை தான் என்ன பண்ணுறோம்? நம்ம
விருந்து வைக்கிறது எதை வச்சு? உணவுப் பொருள் தானே. அப்போ உழவர், உழவு இது பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் விருந்து அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க. அந்த உழவர்கள் மூலமாகவும் உழவு மூலமாகவும் வரக்கூடிய உணவை தான் நம்ம விருந்தாக வைக்கிறோம். அதான் தமிழர் விருந்து, தமிழ் விருந்து. ராபி சேதுப்பிள்ளை. ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஓகே, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஷார்ட்கட்டு தான் நமக்கு முக்கியமானது. ஓகே, இந்த பாட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நூல் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது புலவர்கள் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன. அதெல்லாம் தனிப்பாடல் திரட்டுங்கிற பேரில் ஒருத்தர் தொகுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லிட்டு நிறைய தொகுக்காத பாட்டெலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தொகுக்காத பாட்டெல்லாம் சேர்ந்து தனிப்பாடல் திரட்டுன்னு தொகுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலான பாடல்கள் 200 முதல் 300 ஆண்டுகளுக்கு பாடப்பட்டவை. அதேமாதிரி பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடினது ராமச்சந்திர கவிராயர். ஓகேவா? ராமச்சந்திர கவிராயர் தான் பார்த்தோம்னா இந்த புத்தகத்தில் இப்போ படிக்க போகிற பாட்டை பாடியிருக்காரு. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுப்படுவாங்க. ஓகேவா? துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாரு? ராமச்சந்திர கவிராயர். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இதில் என்னென்ன சொல்லும் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லி தரவில்லையே, பொன்பொருள் கொடுத்து என்னை காக்கவும் இல்லையே, இதற்காக யாரை குற்றம் சொல்லி என்ன பயன், எங்கும் எல்லாரிடமும் பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? கல்லையும் என்னால் காய்ச்சி குடிக்க முடியலை, கடவுள் எனக்கு எதுவும் பொருள் கொடுத்து என்னை காப்பாற்றவும் இல்லை, எல்லாத்தையும் போய் பல்லை காட்டி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எனக்கு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரட்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா அப்படின்றது இந்த இடத்துல பொருள். ரட்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா அப்படின்றது பொருள். அதேமாரி அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல், ஆரைத்தான் கேட்குற யாரைத்தான், பதுமத்தான். ஓகேவா? அது தாமரையில் உள்ள பிரமன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புவி அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? என்ன இதில் பாட்டு அப்படின்றதையும் பார்த்துருக்கலாம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில் தான் பண்ணினானே, எல்லாத்தையும் பல்ல காட்டி பிழைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர கவிராயர் பாடியிருக்காரு. அவர் ஒரு புலவர். ஓகேவா? புலவர் அப்படின்னா எல்லாத்தையும் போய் புகழ் பாடி பரிசில் வாங்கிட்டு வரணும்ல. ஸோ அதை தான் அப்படி சொல்லியிருக்காரு. ராமச்சந்திர கவிராயர், கவினாலே கவிதை பாடுபவர் தானே. ஸோ அப்போ கவிதை பாடும்போது தான் நான் பல்ல காட்டி தான் பிழைக்கிறேன்னு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். கவிங்கிற வார்த்தையையும் இந்த பாடல்களையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பாட்டு பாடி பரிசு வாங்க பணம் படைத்தவர்களை பார்க்க போகும்போது சில நேரம் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறார்கள். சில நேரம் வாங்க வாங்க புலவரே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சில நேரம் என்ன பண்ணுறாங்க, வாயெல்லாம் ஒரு மாதிரியாக போகுது, இவரா அப்படின்னு சொல்லிட்டு குமரகண்ட வலிப்பு வந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி முகத்தை திருப்பி கொள்கிறார்கள். சில நேரம் என்னை ஏறிட்டும் பார்க்காமல் வேண்டுமென்றே கணக்கு புத்தகத்தை புரட்டுறாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறது. ஸோ அந்த அடுத்தது என்னென்னா, சில நேரம் நாய்களைப் போல் கடிக்க வருகிறார்கள். உனக்கு வேறு வேலை இல்லையா போயா அப்படின்ற மாதிரி நாய் மாதிரியே கடிக்க வராங்களாம். அதே மாதிரி இப்படிப்பட்ட கயவர்களிடம் தமிழை பாடி பாடி பரிசு வாங்க இன்னும் எத்தனை நாள் நான் திரிந்து அலைவேன். ஒலிக்கும் கடலாக இருந்த அரக்கர்களை வென்றவனே, திருப்பரங்குன்றத்தில் விளங்கும் முருகா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர கவிராயர் கேட்குறாரு. குமரகண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகையான வலிப்பு நோய் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இணக்க வரும்படி அப்படின்னா அவர்கள் மனம் கனியும்படி, இணக்க வரும்படினா அவர்கள் மனம் கனியும்படி. குணக்கடலே அருட்கடலே அப்படின்னா முருகனை இவ்வாறு அழைக்கிறார். குறைகடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல், அதாவது அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பரங்குன்றுளான் அப்படின்னா பரங்குன்று அப்படின்னாலே திருப்பரங்குன்று தானே. திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன், திருப்பரங்குன்றம்னாலே முருகன் தானே. ஸோ அதை தான் இப்படி சொல்கிறாங்க. இதனுடைய பாடல் என்ன அப்படின்னா, வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும், சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும், சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும், சில நேரம் கயவர்க்கெல்லாம் இணக்க வரும்படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா. குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறைகடலை வென்ற பரங்குன்றுளானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். ஓகேவா?
ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு புலவர் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறார். ஸோ அந்த மாதிரி தான். அடுத்த பாடல் வந்து உடுமலை நாராயண கவியினுடைய பாடல். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளராக இருந்தவர். இது ரொம்ப முக்கியம். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த உடுமலை நாராயண கவி தான். ஓகேவா? பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அப்படின்னு தான் அவரை சொல்லுவாங்க. இவருடைய காலம் 1899 25/9. ஓகேவா? செப்டம்பர் 25. அதே மாதிரி மே 23 1981 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ உடுமலை நாராயண கவி வந்து பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை பாடி பரப்பியவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே, இதை வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணி வச்சுக்கலான்னு தெரியுமா? நமக்கு இங்கே பாமரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பொருள்ன்றது நமக்கு தெரியும். ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். பாமரை அப்படின்னா வேப்ப மரம் தெரியும், புளிய மரம் தெரியும். அது என்ன பாமரம்? ஓகே, ஒருவேளை மலைப்பகுதியில் இருக்குமோ? அதான் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி ஒருவேளை மலைப்பகுதியில் இருக்குமோ பாமரம் அப்படின்னா? பாமர மக்கள் அப்படின்னா இந்த கஷ்டப்படுற மக்கள், உழைக்கும் மக்கள், அவங்கள வந்து அடித்தட்டு மக்களை தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் பாமரம், அது என்ன பாமரம்? ஒருவேளை மலைப்பகுதியில் இருக்குமா? உடுமலைக்காக லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த பாடல் என்னன்றதை பார்த்தலாம். நினச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம். ஆமாம், இந்த காலம். மழை வருமென்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமாம், இந்த காலம். இலிகுலமெல்லாம் இனத்தை வெறுத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். ஆமாம், இந்த காலம். திரௌபதி தன்னை துயில் உறிஞ்சது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம். ஆமாம், இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம், வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம். ஆமாம், இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து தமிழ் மொழி சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி, ரேடியோ, வானொலி. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்நாக்ஸ்னால் சிற்றுணான்னு வரும். இது வந்து டிஃபன், சிற்றுண்டி. டீனா தேநீர். ஓகேவா? அதுமாரி கரண்ட்டுனா மின்சாரம். டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி. டெலினாலே தொலைன்னு அர்த்தம். ஃபேன் அப்படின்னா மின் விசிறி. சேர் அப்படின்னா நாற்காலி. லைட்டு அப்படின்னா விளக்கு. டம்ளர்னு சொல்கிறோம்ல, குவளை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி. பிளாட்ஃபாரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நடைமேடை. ஆஃபீஸ் அப்படின்னா அலுவல் பார்க்கக்கூடிய பகுதி, அலுவலகம். சினிமானா திரைப்படம். டைப்ரைட்டர், தட்டச்சு, பொறி. ரோடு சாலை. ஃப்ளைட்டு வானூர்தி. பேங்க்னா வங்கி. தியேட்டர் திரையரங்கு. ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. இது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷனில் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சினிமா ஆப்ஷனே திரைப்படம், திரையரங்கம், திரைக்காட்சி, என்ன வேணாலும் வைப்பேன். திரைக்காட்சிலாம் வந்துச்சுன்னா மண்டை காஞ்சி போயிடும். ஐயையோ, திரைப்படமா திரைக்காட்சியான்னு தெரியலையேன்னு. அதனால் என்ன இருக்கோ அப்படியே கிளியராக படிச்சுட்டு போயிடுங்க. இதில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர், அதுதான் நமக்கு ஃபைனல். அடுத்தது என்னென்னா கம்ப்யூட்டர், கணினி. காலேஜ், கல்லூரி. நான் பல்கலைக்கழகம்னு வைக்கலாம். அதேமாரி வந்து வித்யாசாலை அப்படின்னு சொல்லியும் வைக்கலாம். என்ன வேணாலும் வைக்கலாம். கல்லூரி. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி. தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். ஸ்கூல் பள்ளி. சயின்ஸ் அறிவியல். மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. நம்பர் அப்படின்னா எண்கள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சர்வகலாசாலை அப்படின்றது எதனை குறிக்கிறது அப்படின்னா பல்கலைக்கழகம். ரிப்பீட்டட் கொஸ்டின். சர்வகலாசாலை என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா கல்லூரி, பள்ளி அப்படின்லாம் சொல்லி வைப்பாங்க. ஆன்சர் வந்து நிறைய சர்வகல விஷயங்களையும் சொல்லித்தரதா சொல்கிறாங்களா. பல கலைகளை சொல்லித்தரக்கூடிய இடம். சர்வ கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பல்கலைக்கழகம். கவர்னர் அப்படின்னா ஆளுநர் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னா இனிப்பகம். ஓகேவா? இனிப்பு விற்கும் இடம் அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னா இனிப்பகம் அப்படின்றதான் சரியான பொருள். அதேமாரி டியூப்லைட் அப்படின்னா வந்து குழல் விளக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குழல் விளக்கு. இனிப்பகம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸ்வீட் ஸ்டால்னால் இனிப்பு கடை அப்படின்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இனிப்பகம் அப்படின்னு வைப்பாங்க. அதே மாதிரி இனிப்பு கூடை ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சைக்கிள் வந்து ஈருருளின்னு சொல்லுவாங்களாம். எது? ஈருருளியா?
தெரிஞ்சுப்போம். சைக்கிளில் 2 வீல் இருக்குது, 2 உருளை வந்து உருண்டுக்கிட்டு போகுது, அப்போ ஈர் உருளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வண்டியிலேயும் தான் 2 உருளை இருக்குது, அதையும் வந்து நம்ம ஈர் உருளின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுமாரி நாடு என்னும் சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்காக வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது அப்படின்னா நாடு. அதேமாரி முன்னாளில் முறப்பு நாடு அப்படின்னு ஒன்று பாண்டி மண்டலத்தில் ஒரு நாடு பகுதியாக இருந்திருக்குது. முறப்பு நாடு பாண்டி மண்டலத்தில் ஒன்று. முறப்பு நாடுங்கிறது பாண்டி மண்டலத்தில் ஒன்று. அதே மாதிரி மாயாவரத்திற்கு அனித்தக, அதாவது பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அது வந்து கொரநாடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். கொரநாடு. ஓகேவா? அதுமாரி கூரை நாடு அப்படிங்கிறதான் காலப்போக்கில் மருவி போய் கொரநாடுன்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடும், மதுராந்தக வட்டத்தில் தென்னாடும் உள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மாயாரம் பக்கத்தில் கொரநாடு, பட்டுக்கோட்டை தாலுக்காத வட்டத்தில் காணாடு, மதுராந்தகம்னா தென்னாடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் வந்து குருகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. குருகூர். ஓகேவா? அதுமாரி ஆழ்வார் திருநகரியாக திகழ்கின்றது. திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வணிகத்தால் மேம்பட்டு இன்று விருதுநகர். விருதுநகரின் பழைய பேர் எது அப்படின்னா பாண்டி நாட்டில் இருந்த விருதுப்பட்டி தான் இன்றைக்கி விருதுநகர். அதேமாரி நம்மாழ்வாருடைய ஊர் தான் ஆழ்வார் திருநகரி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேயாழ்வார் பெரியாழ்வார்னு கொடுத்துருவாங்க, உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் வந்து பேட்டை என பெயர் பெறும். பேட்டை தொழில் நடந்துச்சுனாலே வந்து பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சேலத்திற்கு அருகில் செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஒரு ஊர் வந்து செவ்வாய்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்களாம். செவ்வாய்பேட்டை சேலம். சேலத்தில் உள்ள செவ்வாய்பேட்டை, சேலத்தில் உள்ள செவ்வாய்பேட்டை அப்படின்னு சொல்லி படிச்சிடணும். அதே மாதிரி மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது. திருஞான சம்பந்தர் அதை பற்றி பாடியிருக்காராம். ஓகேவா? பாடியவர் யார்? மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவதலம், அப்படி இல்லைன்னா சிவாலயம். ஓகேவா? யாரால் பாடப்பட்டது அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா? திருஞான சம்பந்தர் அப்படின்றத மறந்துடாதீங்க. இதுமாரி அல்லிக்கேணி அப்படிங்கிறது அள்ளிக்குளம். அல்லி மலர்கள் அழகுற மலர்ந்து கண்ணினை கவர்ந்த கேணியின் அருகே எழுந்த ஊர் வந்து அல்லிக்கேணி. அது அப்படியே திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சுல, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதுமாரி திருவல்லிக்கேணிக்கு வடக்கே மேடும் பள்ளமாக பல இடங்கள் இருந்தன. ஸோ அதில் ஒன்று நரிமேடு. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? நரிமேடுங்கிறது எங்கே இருந்த ஒரு பகுதினா திருவல்லிக்கேணிக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு ஊர். அதேமாதிரி இதெல்லாம் எதில் இந்த டேட்டாஸ் இருக்குன்னா ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் பார்த்தோம்ல, தமிழ் விருந்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதேமாதிரி இங்கே வந்து ஊரும் பேரும் அப்படிங்கிற நூலும் அவரோட தான். அந்த நூலில் வந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதுமாரி புறம் அப்படின்னு பார்க்கும்போது புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் எதுனா புறம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பல்லவபுரம், அதாவது பல்லாவரம்னு சொல்கிறோம்ல, அது கங்கை கொண்ட சோழபுரம், தர்மபுரம் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட்டினம் அப்படின்னா கடற்கரையில் உருவாகும் நகரத்தை பட்டினம் சொல்லுவாங்க. தொழில் நடந்துச்சுன்னா பேட்டை, கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரம். பட்டணம் நாகப்பட்டினம், காவேரி பூம்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம். ஸோ இதெல்லாமே பட்டினம் என்ற பெயரில் அடிப்படையாக அமைந்த ஊர்கள். பாக்கம்னா கடற்கரை சிற்றூர்கள், கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர், அதெல்லாம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம் இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் புலம் அப்படின்றது எதனை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு கேட்பாங்க. புலம் அப்படின்னா நிலம். ஓகேவா? மாம்பழம், தாமரை புலம், குரவப்புலம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. குப்பம் அப்படின்னா நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் என்னும் பெயரால் வழங்கப்பெறும். ஓகேவா? இது காட்டுக்குப்பம், நொச்சுக்குப்பம், மஞ்சக்குப்பம், மந்தார குப்பம் இதெல்லாம் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இலக்கணமும் மொழித்திறனும். மாத்திரை அப்படின்ற ஒரு வார்த்தையை இலக்கணத்தில் பயன்படுத்துவாங்க. மாத்திரை அப்படிங்கிறது ஒரு சொடக்கு போடுற அந்த கேப்பு தான். அப்படி போடுறோம்ல, ஒரு சொடக்கு போடுறது, அப்படி இல்லைனா ஒரு டைமு கண்ணை யதார்த்தமாக அப்படி கண் சிமிட்டுறோம்ல, ஸோ அந்த கேப்பு தான் வந்து ஒரு மாத்திரை. அந்த நேரம் தான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து அந்த கண் சிமிட்டுறதுல பாதி தானா, அரை மாத்திரை. ஸோ அந்த பாதி நேரத்திலே நம்ம அந்த எழுத்தை சொல்லி முடிச்சிடுறோம். அப்போ மெய்யெழுத்தை ஒலிப்பதற்காக சொல்கிறதுக்காக நமக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதுன்னா அரை மாத்திரை. ஒரு மாத்திரைனா ஒரு சொடக்கு, அதுலேயே பாதி தான். ஓகேவா? இதுமாரி உயிரெழுத்துனா ஒரு மாத்திரை, உயிரெழுத்து நெடில்னா 2 மாத்திரை. ஓகேவா? 2 டைம் கண்ணு சிமிட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் வந்து நெடில் எழுத்து ஆன்னு சொல்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? அதுவே க அப்படின்னு சொல்கிறோம்னா அது ஒரு மாத்திரை. உயிர்மை குறில்னாலும் ஒரு மாத்திரை தான். நெடில்னாலே 2 மாத்திரை, குறில்னா ஒரு மாத்திரை. ஓகேவா? இதை தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எண் அப்படிங்கிறது 2 வகைப்படும். எண் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சொன்னிச்சுன்னா அது ஒன்று ஒருமை,
ஒன்றுக்கு மேலே உள்ளதை சொன்னிச்சுன்னா அது பன்மை. ஓகேவா? பூன்னு சொன்னால் ஒருமை, பூக்கள்னு சொன்னால் பன்மை, மாணவன் அப்படின்னு சொன்னால் ஒருமை, மாணவர் அப்படின்னு சொன்னால் பன்மை. மாணவர் அப்படிங்கிறது ஒருமை கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் தான் பன்மைன்னு நினச்சிக்காதீங்க. மாணவர்னு சொன்னாலே பன்மை தான். அது ரொம்ப 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 முக்கியமானது. மாணவர்ன்றது ஒருமையாக பன்மைன்னு கேட்டால் பன்மை பன்மை பன்மை. ஓகேவா? அடுத்தது வந்து இடம். இடம் வந்து 3 வகைப்படும். மூவிடம், ஓகேவா? ஈரெண் மூவிடம் அப்படின்னே படிச்சுக்கோங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா நான், ஓகேவா? தன்மைனா நான், முன்னிலைனா எனக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்களே, எனக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறவங்க முன்னிலை. படர்க்கைனா யாரையோ பற்றி பேசுகிறோம்ல, என் ஃப்ரெண்டு சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கான்னு சொல்லி யாரையோ பற்றி பேசுகிறோம்ல, அவன் வந்து படர்க்கை. நான் வந்து தன்மை, எனக்கு முன்னாடி இருக்கிறவன், என்னோட ஒரு அடி கேப்பில் எனக்கு முன்னாடி இருக்கிறவன். ஒரு அடின்றது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிறவன் முன்னிலை. எங்கேயோ இருக்கிறவங்க வந்து படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, வேறு என்னென்ன சொல்லலாம்? டேட்டா எங்கே? நிறைய ஒன்றுமே இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். உள்ள ஒரு டேட்டாவும் இல்லை. எங்கே இருக்குது அடுத்தது? பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும் நமக்கு. ஓகேவா? இப்படி இருந்தால் தானே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கும். ஓகே, இதில் வந்து சொல்லும் பொருளும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நூல் குறிப்பை பார்த்துலாம். திருக்குற்றால குறவஞ்சி, இதனுடைய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர்னு சொல்லியிருக்காங்க. குறவஞ்சிங்கிறது இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லும் பொருளும் பார்த்துலாம். வானரங்கள் அப்படின்னா, வானரம்னாலே குரங்கு தான். ஓகேவா? வானரம்னாலே குரங்கு தான். அதுவே வந்து கடுவன் மந்தின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. வானரங்கள் அப்படின்னா பொதுவாக குரங்கு. வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கமன சித்தர் அப்படின்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தராம். ஓகேவா? காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகையை வந்து காய சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பரினாலே குதிரை தெரியும்ல, பரிக்கால்னா குதிரையோட கால். கூனல் அப்படின்னா கோணையாக இருக்குது, வளைஞ்சு போயிருக்கலாம் சொல்கிறோம்ல, கூனல் அப்படின்னா வளைந்த. வேணினா சடை. ஓகேவா? வேணி அப்படின்னா சடைன்னு சொல்லுவாங்க. செஞ்சடை அப்படின்னு சொல்லுவாங்க. புது புத்தகத்தில் இருக்கும். வேணினா சடை. ஓகேவா? அதே மாதிரி மின்னார் அப்படின்னா பெண்களை சொல்லுவாங்க. ஓகேவா? மின்னார் அப்படின்னா யாரை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா பெண்கள். ஓகேவா? மருங்குனா பக்கம் அப்படின்னு சொல்லலாம். மருங்குனா பக்கம். இதில் வந்து இடை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம் அப்படின்றத நமக்கு இங்கே பொருளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நமக்கு சொல்லும் பொருளும்லாம் வந்து பார்க்க வேண்டாம். இருந்தாலும் இந்த வானரம், குற்றாலத்தில் குரங்கு அதிகம். ஓகேவா? அப்போ வானரம்னா குரங்கு தான். இப்போ மந்தி, கடுவன் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அங்கங்கே அந்த வார்த்தைகள் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை வச்சு இந்த பாட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். வானரம்னாலே குரங்கு தானே. குரங்கு எங்கே இருக்குது? குற்றாலத்தில் நிறைய இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும்னு ஒரு ராகத்தோடையே படிக்கலாம். காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மே சொல்லி முடியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு. அடுத்தது என்னென்னா, ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், ஆடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூழ்வுலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென்னாரிய நாடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முடியுது. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமானது. மரமும் பழைய குடையும் சொல்லிட்டு நிறைய டைம், எத்தனையோ டைம் கேட்டிருக்காங்க. அழகிய சொக்கநாத புலவர் தான் இதனுடைய ஆசிரியர். என்னென்ன நூல் குறிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலேடை பாடல். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலேடையோட இன்னொரு பேர் வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலேடையின் இன்னொரு பெயர் வந்து எப்படி சொல்லலாம்? இரட்டுற மொழிதல். 2 + உர + மொழிதல் அப்படின்ட்டு நம்ம பிரிச்சும் சொல்லலாம். இரு பொருள் பட பாடுவது. 2 பொருள் வந்து தெரியும் நமக்கு. ஓகேவா? அதான் பஸ்ஸில் ஒருத்தன் போயிட்டுருக்கான். கண்டக்டர் வந்து கேட்குறாரு, எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதேமாதிரி அவன் காலில் அடிபட்டிருக்கு. அவன் அந்த டிக்கெட்டை பஸ்ஸில் ஏறினால அவன் பக்கத்தில் இருந்தவர் கேட்குறாரு, காலில் என்ன அடிபட்டிருக்குன்னு. 2 பேருக்கு சேர்த்து ஒரே பதில் சொல்கிறார், செங்கல்பட்டுன்னு சொல்கிறார். ஏன் அடிபட்டுச்சுன்னா செங்கல்பட்டு அடிபட்டுச்சுன்னு அவர் புரிஞ்சுப்பார். என்ன அவர் போகணுங்கிறதுக்கு செங்கல்பட்டு போகணுங்கிறத கண்டக்டரும் புரிஞ்சுப்பார்ல. அப்போ ஒரு
பொருள் தான், ஆனால் 2 பொருள் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி வர்றது தான் நமக்கு சிலேடைன்னு சொல்லுவாங்க, இரட்டுறம் மொழிதல். அதுமாரி ஆசிரியர் குறிப்பு என்னென்னா, அழகிய சொக்கநாத புலவர், திருநெல்வேலி மாவட்டம், தச்சநல்லூர். ஓகேவா, தச்சநல்லூர் ரிப்பீட்டட் கொஸ்டின், திருநெல்வேலி மாவட்டமும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேவா, இவருடைய காலம் வந்து 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அழகுங்கிறது நமக்கு எப்போ திறமா வருது? 18 வயசுன்றது நம்ம எல்லாத்துலேயுமே அந்த குழந்தை அப்படின்ற ஒரு பருவத்தை தாண்டுறது 18 வயசு தாண்டி 19வது வயசுக்கு போகும்போது தான் அழகு அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து மனுஷனுக்கு வருதுன்னு சொல்லி கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். என்ன சொல்லும் பொருளும்ல, கோட்டு மரம். கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை, பீந்த குடை. ஓகேவா, பீந்த பிஞ்சு போன குடை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன பொருள் அப்படின்னா, அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அளிக்கும் மன்னனே. ஓகேவா, அதுமாரி கிளைகளை உடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும். மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும். அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயிலும் வரும். பழைய குடையானது கிழிஞ்சிருக்கும், பெருமழையை தாங்காது. சொல்கிறாங்கல்ல, மழை ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, மழை பெஞ்சுது அப்படின்னா இடையில வந்து ரொம்ப மழை பெஞ்ச அளவில் நானும் நம்ம போய் ஒதுங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், சொட்டிகிட்டு இருக்கும்ல மரத்து உள்ள, அதேமாதிரி கிழிஞ்சு போன கொடைக்குள்ளேயும் வந்து அந்த மாதிரி சொட்டு தண்ணியெல்லாம் சொட்டும்ல. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு வந்து ஒப்பாக வந்து சொல்லியிருக்காரு அழகிய சொக்கநாதர் புலவர். ஓகேவா, மரமும் பழைய குடையும். ஓகேவா, பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். தஞ்சமென்றோர் வேட்டது அருள் முத்து சுவாமி துறைரா அருள் முத்து சுவாமி துறை ராசேந்திரா. ஓகேவா, சேர்த்து படிக்கணும். அருள் முத்து சுவாமி துரை ராசேந்திரா கேள், கோட்டு மரம் பீற்றல் குடை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஆறுங்கிறது எதெல்லாம் குறிக்கிது? நீர், நம்பரு, செல்லும் வழி எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு என்ன? வணக்கம் ஐயாலாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஓகே, டக்குன்னு மூவ் ஆகுதே. இப்படி தான் இருக்கணும் நமக்கு. புக்கில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கும் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுட்டு எழுத்துக்கள் அப்படின்றத பார்த்துருப்போம். ஆ, இ, உ மூணுமே வந்து சுட்டு எழுத்துக்கள். அங்குன்னு ஆ யூஸ் பண்ணி சொல்கிறோம், சுட்டி காட்டுறோம்ல. அதுமாரி இங்குன்னா ஈ சுட்டி காமிக்கிறோம். ஊங்கிறது உங்கு, அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இடையில. ஓகேவா, அதோன்னு ரொம்ப தூரமும் இல்லாமல் பக்கத்துலையும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தையை சுட்டி சொல்லக்கூடிய நம்ம எடுத்துக்கிட்டது தான் அந்த உங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வினா எழுத்துக்கள். ஓகேவா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வந்து வினா எழுத்து. ஏங்கிறது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய எக்ஸாம்பிளாக நமக்கு புது புத்தகம் மாரி போக போகப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். சொல் அப்படின்னு பார்க்கும்போது சொல் வந்து 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரி சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெயர் சொல்லை உயர்திணை சொல், அஃறிணை சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். உயர்திணை சொல் பெயர் சொல்லையே வந்து 2ஆக பிரிக்கணும்னா எப்படி சொல்லலாம்? மாடு அப்படின்னு சொன்னோம்னா அது அஃறிணை. ஓகேவா, மனுஷன் மட்டும்தான் உயர்திணை. அப்போ மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா இளைய தளபதி விஜய் அப்படின்னா உயர்திணை. ஓகேவா, உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம். விஜய்னு சொன்னோம், விஜய், அஜித், சூர்யான்னு சொன்னோம்னா உயர்திணையானா அவங்க வந்து உயர்திணையில் வந்துடுறாங்க. அஃறிணைனா இப்போ ஆடு மாடு எல்லாமே அஃறிணையில் வந்துடுது. சிங்கம், புலி, கரடி அப்படின்லாம் சொன்னோம்னா அஃறிணை. ஆனால் ரெண்டுமே என்ன தான்? பெயர் தான். ஓகேவா, ரெண்டுமே பெயர் சொல்லு தான். அதை அந்த மாதிரி 2ஆக பிரித்து சொல்கிறாங்க. பெயர் வந்து வினை சொற்களை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எனவும் பிரிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெயர் வினை சொற்களை வந்து ஆண்பால். ஓகேவா, ஆணுடைய பேராக இருந்துச்சுன்னா விஜய்னு சொன்னால் ஆண்பால், நயன்தாரான்னு சொன்னால் பெண்பால். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நடிகர்கள் அவங்க வந்து பெயரில் தான் வராங்க. ஓகேவா, நடிகர்கள் அப்படின்றது நமக்கு பெயரில் தான் வராங்க. வினை சொற்கள்லையும் இருக்காங்க, நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து விஜய், நயன்தாரா இவங்க எல்லாமே சேர்ந்த நடிகர்கள் தானே, சேர்த்து ஒரே வார்த்தையில் நடிகர்கள்னு சொல்லிடுறோம்ல. ஸோ அது வந்து பலர்பாலில் வந்துடுது. ஒன்றன் பால்னா மாடு அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி மாடுங்கிறது பெயர் சொல்லு தான். ஓகேவா, அதுமாரி மேய்ந்தது அப்படின்றதையும் நம்ம வினையிலையும் தனியாகவும் சொல்ல முடியும். ஓகேவா, அதுவே பலவின் பாலில் மேய்ந்தன, நிறைய மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து பலவின் பாலில் வினையில் வந்துடும். ஓகேவா, அதுவே மாடுகள்னு சொன்னோம்னா பெயரில் நமக்கு வந்து பலவின் பாலில் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்பிளெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ரொம்ப ஈஸியான ஒரு டேட்டாஸ் தான். வேறு என்ன இருக்குது? மொழி விளையாட்டு. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சா பாடங்கள்? இன்னும் இருக்குது. போர்க்கலை நுட்பங்களை உள்ளடக்கிய தேவராட்டத்தை அறிந்தவர் நம்மள் எத்தனை பேரோ அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. போர்க்கலை நுட்பங்களை உள்ளடக்கிய ஆட்டம் இதுனா தேவராட்டம். ஓகேவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுமாரி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே யாருடைய கூற்று அப்படின்னா
திருமூலர். ஓகேவா, அந்த டேட்டா மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது? ஓகே, இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த முடிஞ்சு போயிருந்தாலும் நான் இதற்கான எக்ஸாம்பிளை திரும்பவும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றத ஜஸ்ட் இந்த இடத்துல சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பெயர் அப்படின்னு பார்க்கும்போது பெயர் சொற்களை ஒரு 5 பாலாக பிரிக்கிறாங்க, வினை சொற்களை ஒரு 5 பாலாக பிரிக்கிறாங்க. இப்போ பெயருக்கு மட்டும் பார்ப்போம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு பார்க்கும்போது பெயரில் 5ஆக பிரிச்சிருக்காங்களா? ஆண்பால் விஜய், பெண்பால் நயன்தாரா, பலர்பால் நடிகர்கள். அதேமாரி ஒன்றன்பால் அப்படின்னா ஆடு, அதேமாதிரி பலவின்பால்னால் ஆடுகள். வினை சொற்களையும் நம்ம 5ஆக பிரிக்கும். ஓகே, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு. இப்போ வினை சொற்கள் அப்படின்னா ஆடினான் அப்படின்றது ஆண்பால், ஆடினாள் அப்படிங்கிறது பெண்பால், பலர்பால்னால் ஆடினார்கள். ஓகேவா, அது வந்து பலர்பால். ஒன்றன்பால்னால் மேய்ந்தது, ஆடு மேய்ந்தது. ஓகேவா, மேய்ந்தது ஒரு ஆட்டம் மட்டும்தான் நான் சொல்கிறேன், மேய்ந்தது, இது ஒன்றன்பால், இது வினையில் வர்றது. பலவின்பால்னா மேய்ந்தன, இது பலவின்பாலில் வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த புத்தகம் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியானது. பட் ஹைலைட் பண்ண எல்லா டேட்டாஸையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான தகவல் தான் எல்லாமே. நம்ம வந்து அன்வான்டாக எதையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் எடுத்துக்கல. ஓகேவா, இந்த பாட்டு ஒன்று மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 38வது பேஜில் இருக்குது. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை, காஞ்சி, திருக்காலத்தி, சீர்காழி. ஓகேவா, அதான் சீகாழின்னு சொல்லியிருக்காங்க. சீர்காழி, சிதம்பரம், தென்னாரூர், காசி, குருநாடு, கேதாரம், கோலக்கொண்டை, கோகரணம், செகநாதம், கும்பகோணம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருவானைக்கா, அடங்கலும் போய் சிங்கிதனை தேடி சிங்கன். அதாவது சிங்கி சிங்கன் அப்படின்றது தான் அந்த அம்மைன்னு பாடுவாங்க. அவங்களாம் அந்த மலைப்பகுதிகளில் வாழ்கிறவங்க. ஸோ அவங்க வந்து சிராப்பள்ளி விட்டு கிடையாது, திருச்சிராப்பள்ளி விட்டு மதுரை தேடி மதிகொண்டான் திரிகுடம் எதிர்கண்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. திருக்குற்றாலம் வந்து குற்றாலத்தில் வாழக்கூடிய அந்த ஒரு வகையான மக்கள். ஸோ அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. திருக்குற்றால குறவஞ்சி, வேறு எந்த டேட்டாவும் இந்த புத்தகத்தில் தேவையில்லை அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டைமில் சந்திக்கலாம். தேங்க்யூ.